சுருக்கமா சொல்லுங்க எதுனாலும். அவர் இப்ப சொன்னதை சொல்றேன். எங்க மேல 25% வரி போடுறாரு, அதாவது வியாபாரிகளுக்கு அல்லது தொழிலாளர்களுக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றும் போடல. அப்படின்னா யாருக்கு பயந்து இருக்கா? அமெரிக்கா யாருக்கு பயந்து இருக்கு? நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி இந்தியாவுடைய உற்பத்தி அதிகமாயிருச்சு, இங்க இருந்து பொருள் போகுது சார். இன்னைக்கு நம்ம பில்டனோட நம்ம அக்ரிமெண்ட் போட்டுறோம், அத பாதி தாங்கிக்க முடியல. நீங்க ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போட்டுறோம், நீங்க ஒரு தாங்கிக்க முடியல. இதுதான் சார் தயவுசெய்து கவனம் செலுத்துங்க. இந்தியா இஸ் பிகமிங் தி பவர்ஃபுல், அத அமெரிக்கா தாங்கிக்க முடியல. அது உண்மை. ஏன் இந்த பாஜக ஒரு பைசா கூட ஒதுக்க கேள்வி கேட்டீங்க? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லி இருக்கணும்? ஆமா காங்கிரஸ் மேக் இன் இந்தியா சார் அவர் ஓன் ப்ராடக்ட், அவர் கேட்டதுக்கு பதில் சொல்ல. நான் சொல்லி முடிக்கிறேன். இந்தியா உற்பத்தி செய்து சார், தொழிற்சாலை உற்பத்தி செய்றாங்க சார். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் சார் விக்கு சுகாய் போர் விமானங்களே தயார் பண்ணிக்கப்பட்டது. இவங்க ஒரு போர் விமானமே வாங்கினாங்களா? தயார் பண்ணாங்களா? ரஃபேல வாங்கினாங்க சார். நல்லா புரிஞ்சுங்க. அது மட்டும் இல்ல, தோட்டா நான் சொன்னார்ல, எல்லாமே மேக் இன் இந்தியாவுக்கு முந்தைய நம்ம இந்திய அரசு, காங்கிரஸ் அரசு அனைத்தையும் உருவாக்கியது. இவங்க ராணுவத்துக்கு அந்த பணம் கூட ஒதுக்காத ஒரு சூழல். இப்ப நான் சொல்ல வர்றது, பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுனது தெளிவா ராஜ்நாத் சிங்கை வச்சுட்டே சொன்னாரு. இந்த ராஜ்நாத் சிங் தான் சொன்னாரு, 22 நிமிடம் அடிச்சுட்டு நான் தான் போல் பண்ணி நான் போது நான் நிறுத்திட்டேன், நீங்கள் அடிக்காதீங்கன்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைச்சரும் இந்திரா காந்தி காலத்துல வந்து பாகிஸ்தானை 2 துண்டாக்கி இன்னைக்கு முண்டமாக்கின காங்கிரஸ் வித்தியாசம் இல்லையா? அதை விட அருமையா சொல்றாரு. ஆரம்பிக்கவே இல்லை. பாகிஸ்தானை உலக மண்டலத்திலிருந்து கலைத்து விட்டோம். ராகுல் காந்தி சொல்றாரு, பாகிஸ்தானை உலக மண்டலத்திலிருந்து கலைத்து விட்டோம் என்று சொன்னீங்களே, அங்க என்ன நடக்குது? பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சரை கூப்பிட்டு அவருக்கு வந்து விருது கொடுக்கறாங்க. அவர் பக்கத்துல நன்றி தெரிவிக்கிறாங்க. யார் சொன்னா? திரு ராமசுப்ரமணியம் சொன்னதை பாராளுமன்றத்தில் சொன்னது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு நிதி கொடுத்தது கூட தடுக்க முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களால தொடர்ந்து மோடிஜியால் ட்ரம்பின் பெயரை கூட உச்சரிக்க முடியவில்லை. சுதந்திரமாக வேலை செய்ய அனுமதிக்கும் ஒரு சொன்னது ராகுல் காந்தி. அது மட்டுமல்ல, தன் இமேஜை காப்பாற்ற ராணுவத்தை தவறாக பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, வல்லரசின் முன்னிலையில் நாட்டின் சுயமரியாதையை பாதுகாக்க ஒரு பிரதமர் என்று பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொன்னார். சார் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு சார் 4 தடவை பிரதமர். இதுதான் சார் பிரதமருடைய லட்சணம்.